ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/4/2026க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 85 சரிங்களா, 85 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 பிசியில் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 85 இருக்குது. 85 ஃபுல் பவர் தான் இந்த இடத்துல நமக்கு 30 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேப்பில் இந்த 18 அப்படி நம்பர் இருக்குது. 18 ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 63 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 63 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. 63 அப்படி நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பிசியில் 63 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி 63 அப்படி நம்பர் வரணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 830 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. 2 நம்பர் நான் மாற்றி எழுத கேட்டேன் பாருங்கள். 830 அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 807 அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 730 இன்றைக்கி சரிங்களா. இப்போ இந்த 730க்கு அப்புறம் என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஏசி நம்பருக்கு பார்த்திங்களா 80 எடுத்து நமக்கு ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 0 எடுத்து நமக்கு ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த நம்பர் ஏசி எடுத்து அடிச்சிருக்காங்க, பிசி எடுத்து அடிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு ஏபியில் 73 அப்படி நம்பர் எடுத்து ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 85க்கு பவரு, 25க்கு பவரு, 85க்கு பவரு, நடுவில் உள்ள பிசி 18க்கு பவர் 63 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம் சரிங்களா. இங்கே எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அடிச்சிருக்காங்க, ஏசி அடிச்சிருக்காங்க. அப்போ 73ங்கிறது பிசி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ வந்துச்சு அப்படின்னா 673 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அல்லது திருப்பி நம்ம 736ன்னு சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 736 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 736 அல்லது 673 அப்படி நம்பரு. ஸோ இதில் இன்னொரு கெஸிங்கில் வந்து பாருங்கள். இதுலேருந்து 2 4 5 நாள் நமக்கு 808, திரும்ப 2 4 5 நாள் 286. ஸோ இங்கே ரிசல்ட்டுனால இதை எடுத்துக்கிறேன். 2 4 5 நாள் 477. ஸோ 477லேருந்து அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் பாருங்கள் 47க்கு நமக்கு 47 அப்படி ரிட்டர்ன் அடிச்சிருக்காங்க. இங்கே மேலே 86க்கு நமக்கு ரிட்டர்ன் 86ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு பிசி நம்பர் எடுத்துட்டாங்க, 80க்கு 80 ரிட்டர்ன் அப்படி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ஏபி நமக்கு ரிட்டர்ன் ஏபி எடுத்து அப்படியே அடிச்சிட்டாங்க. அடுத்து ஏபி எடுத்து கிராஸாக 86ன்னு வச்சிட்டாங்க. இங்கே ரெண்டாவது டைம் பிசி எடுத்துட்டாங்க, பிசி எடுத்து டேரெக்டாக அடிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 எடுத்து நமக்கு கிராஸாக இந்த இடத்துல 30 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 2 வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மொத்தம் நமக்கு இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வந்தாகணும் சரிங்களா. அப்போது 30 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா 307 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு ரிட்டன் மாற்றி நமக்கு 307 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 307 அல்லது 306. ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. நிறைய நம்பர்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்கிறேனோ அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது. இதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். 307 306 அப்படிங்கிற நம்பர்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. இப்போ அந்த ஏபி நம்பர் 30 அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஏபியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 47க்கு 47 டேரெக்டாக எடுத்துருக்காங்க, 86 எடுத்து நமக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க, 80க்கு 80 டேரெக்டாக இறக்கியிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த 30 எடுத்து நமக்கு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 736க்கு சான்ஸ் இருக்குது. 36 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 36 37 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனுடைய பாக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா 37 36. அங்கே நமக்கு வந்து பார்த்தா 36 37 வச்சுருக்காங்க, நம்ம 37 36ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே 36 73 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் 1 லாக் ப்ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் 3D மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 736 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஸோ இதை நம்ம கான்செப்ட் படி நம்ம கரெக்டாக வந்து உட்காருது சரிங்களா. அதனால் 736 அப்படி நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இதுலேருந்து 2 நம்பர்ஸ் ஏதாவது வந்து வரதுனால ஏபிஎஸ்சிபிஸில் 73 37 30 03 அப்படி நம்பரு ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 97 இருக்குது. 97
நெக்ஸ்ட் இந்த இடத்துல 43 43ஓட ஃபுல் பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 98. 98ங்கிறது இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. 97ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 264 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. 97ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 42. 42ங்கிறது ஏசி அடிச்சிருக்காங்க. 43ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 98 பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது இந்த 63 நமக்கு கிராஸாக வந்ததில் மொத்தம் 6 நம்பரில் ஃபஸ்ட்டு நடுவில் உள்ள 2 நம்பரு, அடுத்து லாஸ்ட்டில் உள்ள 2 நம்பரு, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள 2 நம்பர் எடுக்கணும். 63ங்கிறதுக்கு பவர் பண்ணால் நமக்கு 18 சரிங்களா. 18 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ வந்துச்சு அப்படின்னா ஏபிலேயே அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 18 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் 18 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா ஏபியில் சரிங்களா. ஏபியில் 18 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா என்ன நம்பர் சி போர்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். சி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி இந்த லாஸ்ட்டாக உள்ள ரிசல்ட்டு மட்டும் பாருங்கள். கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கும் சரிங்களா. 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க. 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிட்டாங்க. 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மட்டும் பாக்கி இருக்கும் சரிங்களா. அதனால் 7ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போது 187 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நம்ம எதனால் நம்ம 736 அப்படி நம்பர் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வரணும் மெயினாக வரதுக்காக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம 736 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த நம்பரே நம்ம எதுக்காக 637 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ண சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நமக்கு 0 எப்படி நமக்கு கிராஸ் இங்கேன்னு அடித்தாங்களா. ஸோ ஒன்று இங்கே அடித்து இங்கே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி இல்லைன்னா இந்த அடித்து இங்கே ஏ போல் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. மொத்தம் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 736 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. 187லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். அந்த 30 சொன்ன பார்த்தீங்களா அந்த நம்பர்ஸ் தான் சப்போர்ட்கான நம்பர் தான். ஏபிஎஸ்சிபிசி உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் நான் சொன்ன ஏபிஎஸ்சிபிசி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.